அந்த 12 ராசிகளில் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டு அப்படின்னு சில ராசிகள் எடுத்தா அந்த லிஸ்ட்ல இவங்க உண்டு அப்படின்னு நீங்க வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்பு. சரி என்ன இருந்தாலும் சில நன்மைகள் இருக்கும் இல்லையா? அந்த முதல்ல நன்மைகள நம்ம போயிருவோம். சரிங்களா? அந்த முதல் அமைப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா சொன்னோம்னா, ஆண்டினுடைய பிற்பகுதியில கல்யாணத்திற்கான அமைப்பு சிறப்பா உண்டு. சரிங்களா? ஆனா, அந்த ப்ராசஸ்ல பல பஞ்சாயத்துகள் நடக்கும். சரிங்களா? எளிமையா முடியாது. எல்லாமே கொஞ்சம் தட்டு, தடுமாறி எல்லாமே ஓகேன்னு பார்க்க சொல்ல தாய் மாமா இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல டிஸ்டர்ப் பண்ற மாரி பண்ணுவாங்க. ஸோ, அதனால நான் சொல்றது என்னன்னா, நீங்க திருமணத்திற்கு முயற்சிக்கிறவங்க, எத சொல்றதா இருந்தாலும் உண்மைய முன்கூட்டியே சொல்லிறணும். மாப்பிள்ளை 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு நாங்க சொல்லியிருப்பீங்க. மாப்பிள்ளையோட நண்பர் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சவரா இருப்பார். அவன் இப்ப தானே 30,000 வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அங்க போட்டு விட்டு போயிருவார். சரிங்களா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆனா அது உண்மை தன்மைய மட்டும் சொல்லுங்க. ஸோ திருமண அமைப்புகள் சில தடை, தாமதங்கள், தடங்கல்களுக்கு பிறகு நல்லபடியா முடியும். இந்த ஆண்டு நெறைய சுப விரயங்கள் உண்டு. சரிங்களா? சுப விரயம்னா நீங்க பெண்களா இருக்கிற பட்சத்தில ஆடை, ஆபரணம் வேற எதுவுமே தெரியாதா சார் உங்களுக்கு? உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் நல்ல விஷயம் வாங்குறீங்களோ, அதுக்கெல்லாம் சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு. சிலர் வீடு கட்டுறதுக்கான யோகம் இந்த ஆண்டு சிறப்பா உண்டு. கடக ராசிக்காரங்க நீண்ட நாளா முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது செய்யணும் அப்டின்னா, இந்த காலகட்டம் வீடு வாங்குறதுக்கோ, அல்லது வீடு கட்டுறதுக்கோ அந்த மாரியான ஒரு சிறப்பான ஆண்டா அமையுது.